தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி. எம்ஆர்வி முன்ஜாமீன் மனு போலீசாருக்கு உத்தரவு. அரசியல் பழிவாங்கும் நோக்கில் நில மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை வரும் 19ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீது காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புகாரில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீது காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீது காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் பழிவாங்கும் நோக்கில் நில மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சுகன்யா. அதாவது கரூர் மாவட்டம் தோரணக்கல்பட்டி மற்றும் புன்னம்பட்டியில் தனக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனது மனைவி மற்றும் மகளை மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறி வாங்கல் திருச்சிபாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கரூர் காவல் நிலையம் மற்றும் எஸ்சி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் சேகர் உட்பட 7 பேர் மீது பதியப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவரது சகோதரரும் சேகருமான முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அரசியல் பழிவாங்கும் நோக்கிலே இந்த வழக்கு பதியப்பட்டு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை காவல்துறையினர் ஏற்கனவே கைப்பற்றுள்ள நிலையில் தங்களிடம் விசாரணை நடத்த எந்த அவசியமும் இல்லை என்பதால் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இந்த மனுவானது நீதிபதி வி. ஜெயசந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் இன்று சிபிசிஐடி காவல்துறையினர் கேரளாவில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த ஒரு கால அவகாசத்தை அவர் அந்த வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். சுந்தரம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.